சரி, இப்போ நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம்? அரேயோட பேசிக் கான்செப்ட் பத்தி பார்த்தோம். அரேல நம்ம என்னலாம் பார்த்தோம்? எப்பவுமே இண்டெக்ஸ் 0ல தான் தொடங்கணும். இண்டெக்ஸும், பொசிஷனும் வேற வேற. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? அதில நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில வந்து ஏ ஆஃப் 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? இப்போ பண்ணியிருக்க அரேல, இப்போ நம்ம வந்து அதுக்கு பிறகு தான் எல்லா வேல்யூஸையும் நம்ம வாங்கியோம். ஆனா வாங்குறதுக்கு முன்னால அரே வந்து வெறும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கும்போது என்ன ஆயிருக்கும், டீஃபால்ட்டா அரேயோட எல்லா இதுலேயுமே இப்போ 50 சைஸ் கொடுத்துருக்கோமா, இப்போ 50 பாக்ஸ் தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கும். அந்த 50 பாக்ஸ்லையுமே 0ங்கிற வேல்யூ தான் ஃபஸ்ட்டு டீஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரி, இப்போ வந்து நம்ம ட்ராவர்சல் பற்றி பார்ப்போம். ட்ராவர்சல்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் விசிட்டிங் த எலமெண்ட் ஆஃப் த அரே எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். அப்போ அப்படின்னா என்னென்னா, அரேயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அசெண்டிங், இதில் வந்து அசெண்டிங் ஆர்டர்னு சொல்ல மறந்துட்டேன். அதாவது அசெண்டிங் ஆர்டர் 0th பொசிஷன்லேருந்து அதோட ஹையர் பொசிஷன்ஸுக்கு. அப்போ வந்து எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு போகிறது. இப்போ இங்கே வரோம், இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்ணுவோம், இல்லாட்டி சும்மா போவோம். பிரிண்ட் பண்ணாமல் கூட போகலாம், வெறும் விசிட் மட்டும் பண்ணாலே போதும். ஆனால் நமக்கு அவுட்புட்டில் எதுவும் தெரியாது. அந்த அவுட்புட்டில் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். சரியா? பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போவோம். லாஸ்ட்டில் எப்போவுமே நம்ம வந்து டெர்மினேட் ஆகிடும் லூப்பில். எப்போவுமே அரே வந்து லூப் வச்சு தான் போட முடியும், நார்மலாக போட முடியாது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம அரே எதுவுமே இது பண்ணலை. ஃபஸ்ட்டு அரே டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிய சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ ஆஃப் 50 ஏங்கிற ஒரு அரே டிக்ளேர் பண்ணி அதுக்கு என்ன டேட்டா டைப் இருக்குது, இண்டுன்னு ஒரு டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு உள்ளே எத்தனை வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணலாம், 50 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணலான்னு இருக்குது. அப்போ இப்போ இண்டெக்ஸ் எதுலேருந்து இருக்கும், இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே 0லேருந்து 49 வரை இருக்கும். அப்போ என்ன ஆகுது, 0லேருந்து நீங்கள் 49 வரை கவுண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ, 50 வேல்யூஸ் வந்துடும். அப்போ 50 வேல்யூஸ் கரெக்டாக இருக்கும். சரியா? நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இங்கே சைஸ் கொடுக்கிறதுலேருந்து இந்த லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு வேல்யூ ஒரு ஒரு வேல்யூ குறைச்சிருக்கும், கம்மியாக இருக்கும். சரியா? அதுதான் வந்து இந்த அரேயில் இருக்க ஒரு இது. நீங்கள் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வந்து இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷன் ஆகும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன், இதில் வந்து சைஸுன்னு ஒரு வேல்யூ வாங்கிக்கிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே சைஸில் வந்து நான் என்ன வாங்கியேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு ஒரு சைஸ் வாங்கியேன்னு வைங்க. சைஸ் வாங்கிட்டு நான் வந்து இப்போ நான் என்ன சொன்னேன், அரே எப்போவுமே ஃபார் லூப்பில் தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், எதுனாலுமே பண்ண முடியும்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், தனியாக ஒரு வேல்யூ இதுக்கு கொண்டு வரேன். இன்ட் i is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரேன். எப்போவுமே இண்டெக்ஸ் 0லேருந்து தானே தொடங்கணும். அப்போ அதுக்கு வேண்டி 0 கொண்டு வரேன். i லெஸ் தேன் சைஸுன்னு சொல்லேன். அப்போ என்ன ஆகும், இப்போ வந்து இப்போ இங்கே வந்து சைஸ் என்னது, 5 இருக்குது. அப்போ சைஸ் எது எது வேல்யூஸ், இண்டெக்ஸ் வேல்யூ என்னெல்லாம் இருக்கும், 0லேருந்து 4 வரை இருக்கும். அப்போ 0 1 2 3 4 5 வேல்யூஸ் வந்துட்டு அதுக்கு தான் நான் இங்கே பண்ணேன். அப்போ 0லேருந்து 4 வர வரைக்கும் ரன் பண்ணோம். இப்போ i 5 ஆகிட்டுன்னா அது வந்து 6th வேல்யூன்னு ஆயிரும் இல்லை. அப்போ அது வந்து அதனால தான் நான் இங்கே லெஸ் தேன் சைஸுன்னு போட்டிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் i ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்கேன்எஃப்பில் ஒவ்வொரு வேல்யூ, இப்போ %d உங்களுக்கு தெரியும், இது சி ப்ரோக்ராமில் வாங்குறதுக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் %d இன்டீஜருக்கு யூஸ் பண்ணுவோம். ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு ஏ ஆஃப் ஐ, ஏ வந்து என்னது, அந்த அரேயோட நேம் ஏ ஆஃப் ஐ. அப்போ அங்கே ஐ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ 0th வேல்யூவில் வேல்யூ உள்ளே வாங்கும். திரும்ப அடுத்த ஃபார் லூப் போகும், ஃபஸ்ட்டு வேல்யூவில் வேல்யூ வாங்கும், செகண்டில் வாங்கும், தேர்டு 4th வாங்கிட்டு அடுத்தது i ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் இருக்கும்ல, திரும்ப 5th போகும். அப்போ i is equal to 5க்கு போகும். போகிற சமயத்தில் என்ன ஆகும், இங்கே வந்து சைஸுக்கு வேல்யூ 5. அப்போ ஐயோட வேல்யூ எப்போவுமே சைஸோட லெஸ் தேன், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேனாக இருக்கணும். அப்போ கண்டிஷன் இதாகி வெளியே வந்துடும். இப்போ என்ன ஆகுது, 0லேருந்து 4 வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 வேல்யூஸ் வாங்கியிருக்கேன். அதுதான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், அரேக சைஸ் 15 இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அரேக சைஸ் 15 இருக்குது, ஆனால் இவன் சைஸில் 5 வேல்யூ தான் எடுத்து வாங்கியிருக்கான்னு. அரேயோட சைஸ் 50ன்னு இருக்கிறதுக்காக வேண்டி நான் 50 வேல்யூ வாங்கணும்னு அவசியம் இல்லை. 5 வேல்யூ வாங்கினாலும் போதும், இல்லை மீதி 50 வேல்யூ வாங்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். சும்மா ஒரு இதுக்காக வேண்டி 50ன்னு குறிப்பிட்டு வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகுது, 5 வேல்யூ வாங்கிட்டு மீதி இருக்க எல்லாத்துக்குமே
நான் என்ன சொன்னேன், இனிஷியலைஸ் ஆகும்போதே 0 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ எல்லா வேல்யூயும் 0 தான் இருக்கும். சரியா, இதுதான் கான்செப்ட். அடுத்து இப்போ ட்ராவல்ஸ்னால் என்னது, எல்லாத்தையும் ஒரு வாட்டி விசிட் பண்ணணும். இப்போ தான் நம்ம வேல்யூ வாங்கிறோம், நீ விசிட் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து ஃபார் i = 0, i லெஸ் தேன் சைஸ் i ++, அதே கண்டிஷன் தான். இனிஷியலாக இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், சைஸ் 5க்கு முன்னாடி வர இருக்கணும். ஏன்னா 0 to 4 5 வேல்யூஸ் வந்துடும். ஃபிஃப்த் இண்டெக்ஸுன்னு வரும்போது அது வந்து 6 வேல்யூஸ் ஆயிரும். ஆனால் வந்து 0 to 4 இருக்கும், உங்களுக்கு 5 வேல்யூஸ் இருக்குது, 5 தான் இருக்கணும். சரியா, அதனால இங்கே i லெஸ் தேன் சைஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு i ++. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரூஃபுக்காக வேண்டி நான் இங்கே ட்ராவல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம இங்கே பிரிண்ட் ஆஃப் கொடுக்குறோம். கொடுக்காமல் இருந்தாலும் அது விசிட் ஆகிட்டு தான் இருக்கும், அதுவும் ட்ராவல்ஸல் தான். அப்போ வந்து %d a(i) பிரிண்ட் பண்ணலாம். அப்போ இப்போ என்ன ஆகும், i = 0, a(0)ல் என்ன வேல்யூ இருக்குது, 1ங்கிற வேல்யூ இருக்குது, அது பிரிண்ட் ஆகும். திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகி i = 1 ஆகும். a(1)ல் என்ன இருக்குது, 2 இருக்குது, திரும்ப 3 ஆகும், i = 3 ஆகும். a(3)ல் a(2) இருக்கும், 2ல் என்ன இருக்குது, 3ங்கிற வேல்யூ இருக்குது. அடுத்தது என்ன ஆகும், 4 ஆகும், i = 4 ஆகும், i = 3 ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 0ல் தானே ஸ்டார்ட் பண்ணுறோம், i = 3 ஆகும். அப்போ a(3) வந்து என்னது, 4ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னது, i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், i வந்து 4 ஆயிரும். 4 ஆகும்போது என்ன ஆகும், 5ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன ஆகும், i = 5ன்னு இங்கே வந்து நிற்கும்போது என்ன ஆகுது, ஐயோட வேல்யூ லெஸ் தேன் சைஸாக தான் இருக்கணும். ஏன், 0 to இப்போ சைஸ் 5ஆக இருந்துன்னா 0 to 4 வர தான் இண்டெக்ஸ் இருக்கும். அப்போ 0, 1, 2, 3, 4 அதுலேயே 5 வேல்யூஸ் வந்துடுது. சரியா, அப்போ அந்த 5 வேல்யூஸ் நம்ம வாங்கிட்டோம். சைஸுங்கிறது எத்தனை வேல்யூஸ் இருக்கணும் தான் அர்த்தம். சரியா, அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 5ஆக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ என்ன ஆகுது, அப்போ a(i) = 4ங்கிற வேல்யூவில் 5ங்கிற அந்த டேட்டா பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் 5க்கு வரும்போது என்ன ஆகுது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், வெளியே வந்துடுது, லூப் முடிஞ்சிருது. இதுக்கு அவுட்புட் எப்படி இருக்கேன்னா 1, 2, 3, 4, 5 இந்த 5 வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ட்ராவர்சல். சரி, இப்போ வந்து நம்ம இன்சர்ஷன் பற்றி பார்ப்போம். இன்சர்ஷன்னா என்னது, அதாவது அரேயில் வந்து ஒரு 5 எலமெண்ட் இருக்குதுன்னு வைங்க, 4 எலமெண்ட் இருக்குது. அந்த 4 எலமெண்ட்டுக்கு உள்ள இல்லை அதுக்கு பின்னாடி இல்லை அதுக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு இன்சர்ஷன் சொல்லுவோம். மோஸ்ட் வந்து இந்த லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறது ஆடிங் ஆஃப் த வேரியபிள் வேல்யூன்னு தான் சொல்லுவோம். நடுவில் ஏதாவது வேல்யூ இன்சர்ட் பண்ணுறத நம்ம வந்து இன்சர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி ஒரு அரே இருக்குதுன்னு வைங்க. இப்போ வந்துட்டு சைஸ் இதோட சைஸ் வந்து என்னது, 0, 1, 2, 3, 4. அப்போ எவ்வளோ, 5 வேல்யூ இருக்குது. அப்போ இதோட சைஸ் வந்து = 5. சரியா, நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன். அது ஏன்னு நான் பிறகு சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த ஸ்பேஸ் இல்லாமல் இப்போ வந்து 2.5 நான் எங்கே இன்சர்ட் பண்ணணும், இண்டெக்ஸ் 2ல் இன்சர்ட் பண்ணணும். சரியா, இப்போ சில டைம் என்ன, இண்டெக்ஸ் 2னா என்னது, இதுதான் இண்டெக்ஸ் 2. சரியா, இண்டெக்ஸ் 2. சில டைம் என்ன சொல்லுவாங்க, பொசிஷன் 2ல் இன்சர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷன் 2னா என்னது, இது ஃபஸ்ட்டு பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். அப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். சரியா, செகண்ட் பொசிஷன், ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ். ஆனால் இங்கே என்ன இருக்குது, இண்டெக்ஸ் 2 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். சரியா, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல சும்மா இந்த பொசிஷன் என்னது, இப்போ இதோட இந்த வேரியபிளுக்கு ARR இருக்குதுன்னு வைங்க, அரேக்கு, அதோட இண்டெக்ஸ் 2, ARR of 2 = 2ன்னு கொடுத்துட்டேன். இல்லை 2.5 தான் இன்சர்ட் பண்ணணும், 2.5ன்னு கொடுத்துட்டேன்னு வைங்க. அப்போ இங்கே என்ன ஆயிரும், 2.5 ஓவர் ரைட் ஆயிரும். அப்போ என்ன ஆகுது, நடுவில் இன்சர்ட் ஆகுது, ஆனால் இது ஓவர் ரைட் ஆயிடுது. ஆனால் நமக்கு எப்படி இருக்கணும், 1, 2, 2.5 நடுவில் வரணும், அதுக்கு அடுத்தது 3யும் 4ம் இருக்கணும். சரியா, ஆனால் இப்போ இங்கே ஒரு வேளை 2.5 ஓவர் ரைட் பண்ணிட்டேன்னா 3 எங்கே போவோம், 3ங்கிற வேல்யூ இங்கேருந்து அழிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, அதை வந்து மூவ் பண்ணவே முடியாது, 4 மட்டும் தான் மூவ் பண்ணிய மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இன்சர்ஷன் பண்ணும்போது எப்போவுமே அதை வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸை நம்ம ஃப்ரீ ஆக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அதில் வந்து அந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். சரியா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஏன் ஃப்ரீயாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னு பாருங்கள்.
ஒருவேளை இந்த ஸ்பேஸ் இல்லாமல் இருந்து அப்படின்னு வச்சா என்ன ஆகுது, 4 வந்து 4 நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் இன்னொரு இடத்துக்கு, 3 இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து 2.5 ஆட் பண்ண முடியும். ஒருவேளை இங்கே ஸ்பேஸே இல்லாமல் நம்ம 4 ஷிஃப்ட் இப்போ இதோட இண்டெக்ஸ் வந்து என்னது மேக்ஸிமம் இண்டெக்ஸ் 3, அதுக்கு மேலே நம்ம ஷிஃப்ட் பண்ண போனேன்னா அது வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகும், எரர் வரும். அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் இது வந்து பெருசாக இருக்கணும், அரேயோட அந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இன்சர்ஷன் பண்ணும்போது நடுவில். சரி, அதில் வந்து கொடுத்துக்கோங்க அப்படியே ஃபுல்லாக. இப்போ 3னா E3ன்னு கொடுத்து மொத்தமாக அதில் ஃபுல்லாக வேல்யூஸ் இல்லாமல் ஒரு 2-3 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்தால் தான் இன்சர்ஷன் பண்ணும்போது ஏர் வராமல் இருக்கும். சரி, அப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த 4 எடுத்துகிட்டு இங்கே மூவ் பண்ணுவேன். இப்போ இங்கே 0ன்னு தானே இருக்கும், அப்போ இந்த 4ன்னு ஒரு வேல்யூ மேலே ரீரைட் ஆகிடும். ரீரைட் ஆகிட்டு இங்கே 4 வந்துடும். அடுத்தது என்ன ஆகும், இங்கே 4ங்கிற வேல்யூ இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து நான் இந்த பொசிஷனுக்கு வந்து இப்போ இங்கே தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அப்போ இந்த 3 எடுத்து இங்கே ஓவர் ரைட் பண்ணிடுவேன். அடுத்து என்ன ஆகும், இந்த 4ன்னு சொல்லிய வேல்யூ 3 ஆயிரும். ஓவர் ரைட் ஆகும்போது இந்த வேல்யூ மாறிடும். அப்புறம் இங்கே 3ன்னு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது, நம்ம மூவ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே 3 இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்துட்டு இங்கே 3ன்னு இருக்கு, இந்த இடத்துல 2.5 மேலே இப்போ நம்ம வந்து ARR of 2 இஸ் ஈக்குவல் டு அந்த பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 2.5 இந்த வேல்யூ கொடுத்துட்டேன்னா இந்த 3 இருக்க இடத்துக்கு மேலே அது ஓவர் ரைட் ஆயிரும். ஓவர் ரைட் ஆகிடுச்சுன்னா அந்த வேல்யூ அதில் இருக்க அந்த 3ங்கிற வேல்யூ, அந்த செகண்ட் பொசிஷனில் இருக்க அந்த 3ங்கிற வேல்யூ அழிஞ்சு அதில் 2.5 வந்துடும். அப்புறம் என்ன ஆகும், நல்லா இன்சர்ட் பண்ணிட்டா இதுதான் ப்ராசஸ். இதுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் பார்க்கலாம். சரியா, இப்போ வந்து இன்ட் A of 50 நான் சொன்னேன் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்க மாதிரி தான் பண்ணணும். என்ன ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் இருக்க மாதிரி பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி இப்படி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ட்ராவல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், வேல்யூஸ் வாங்கணும். அதுக்கு இன்ட் ஆஃப் சைஸ் அப்படின்னு சொல்லி குடிக்கும். இப்போ நான் சைஸில் என்ன பண்ணேன், எக்ஸாம்பிளுக்கு சைஸ் வந்து 3ன்னு குடிக்கேன்னு வைங்க. ஏன்னா இங்கே வரதானே வேல்யூ இருந்தது, மீதியெல்லாம் வந்து 0 இருக்கும். அப்போ நான் இங்கே 3ன்னு குடிக்கேன். 3ன்னு கொடுத்துட்டு அப்போ 0லேருந்து 3 வரையும் I is equal to 0 இனிஷியல் இண்டெக்ஸு, I less than சைஸு. அப்போது 3 வரைக்கும், அதாவது 4 வேல்யூஸ் உள்ள இதாகும். சரியா, சாரி, சைஸ் வந்து 4ன்னு இருக்கணும். 4ன்றது தான் 0லேருந்து 3 வரை இருக்கும். அப்போ என்ன ஆகுது, சைஸ் வந்து 4ன்னு இருக்குது. அப்போ 0லேருந்து 3 வரைக்கும் 4 வேல்யூஸ் உள்ளே இன்சர்ட் ஆகிக்கணும். சரியா, அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட் பண்ண வேண்டிய நம்பரையும் எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வாங்கிக்கேன். இன்சர்ட் நம்பர் இப்போ நான் என்ன பண்ணணும், நம்பர் இஸ் ஈக்குவல் டு 2.5 இன்சர்ட் பண்ண போகிறேன். இங்கே பொசிஷன் இருக்குது. பொசிஷன் இது என்ன பொசிஷன், தேர்டு பொசிஷன். சரி, அப்போ தேர்டு பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் இங்கே பொசிஷன் தேர்டு பொசிஷன் கொடுக்கறனால இப்போ நான் வந்து ப்ரோக்ராமில் 3ன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ இங்கே தேர்டு பொசிஷனில் இன்சர்ட் பண்ணேன், இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். அதுக்கு தேர்டு பொசிஷன் இண்டெக்ஸு தேர்ட் இண்டெக்ஸ் தான், செகண்ட் இண்டெக்ஸ் தான் தேர்டு பொசிஷன் அப்படிலாம் தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், பொசிஷனை இங்கே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும், ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணணும். பொசிஷன் மைனஸ் அப்படின்னா என்ன தெரியல, பொசிஷன் ஈக்குவல்ஸ் பொசிஷன் -1 அப்படின்னு டிக்ரிமெண்ட் பண்ணிக்கும். அப்போ ஒரு வேளை டிக்ரிமெண்ட் பண்ணுவோம், அந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும், செகண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்துடும். பொசிஷனுங்கிற வேல்யூவே நம்ம அந்த இண்டெக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம், செகண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சரியா, பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ என்ன பண்ணியோம், ஃபார் I is equal to size -1. இப்போ சைஸ் வந்து என்னது 4, 0லேருந்து 3 வரை உள்ள வேல்யூஸ். சைஸ் -1 அப்போ என்ன வரும், தேர்ட் இண்டெக்ஸ். சைஸ் வந்து 4, அப்போ -1 போடும்போது தேர்ட் இண்டெக்ஸை வந்து கரெக்டாக அதை வந்து குறிப்பிடும். அப்போ I வந்து இங்கே வந்துடும், தேர்ட் இண்டெக்ஸுக்கு வந்துடும். அடுத்து என்ன, அது I greater than பொசிஷன் -1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பொசிஷனோட வேல்யூ என்ன, செகண்ட். அதாவது நம்ம இப்போ பொசிஷனில் இண்டெக்ஸோட வேல்யூ தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன ஆகுது, செகண்டுங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகுது. அப்போ I greater than 2 - 1 greater than or equal to என்னது 2 - 1. அது இங்கே நான் வந்து மைனஸ் பண்ணேன்ல, அதை தான் நான் இங்கே, அதாவது இங்கே பண்ணாமல் இங்கே இந்த ஃபார் லூப்பில் வச்சு பண்ணியிருக்கேன். பொசிஷன் -1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், பொசிஷன் வந்து என்னது தேர்டு பொசிஷனில் பண்ணணும்னு வைங்க. அதாவது இந்த பொசிஷனில் பண்ணணும்னா பொசிஷன் -1ன்னு கொடுக்கும்போது இந்த வேரியபிள் வரைக்கும் I வந்து பாயிண்ட் பண்ணும். அப்போ அதோட ஆக்சஸ் இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கும். சரியா,
அதுதான் நம்ம வந்து இங்கே பொசிஷன் -1ன்னு கொடுத்துருக்கோம். டேரெக்டாக நீங்கள் மேலேயே பொசிஷன் மைனஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பொசிஷன் -1ன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அடுத்தது இப்போ ரிவர்ஸில் போகிறோம், அதனால நான் என்ன செய்யேன், I மைனஸ்ன்னு கொடுக்கேன். சரியா? இப்போ என்ன ஆக போகுது, ARR ஆஃப் சைஸ் -1. அப்போ இங்கே I வந்து 3ல் தான் இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன், A ஆஃப் I + 1 3 + 1 4th இண்டெக்ஸில் ARR ஆஃப் I, ARR ஆஃப் 3ல் என்ன இருக்குது, 4ங்கிற வேல்யூ ஃபஸ்ட் இருந்தது. கரெக்டு தானே? அப்போ அந்த 4ங்கிற வேல்யூவை 3rd இண்டெக்ஸ்லேருந்து 4th இண்டெக்ஸுக்கு மாற்றி நான் எழுதேன். சரியா? அதே மாதிரி அப்போ 4ல் இங்கே வந்துடும், இங்கே ஒரு 4 இருக்கும், அப்படி டூப்ளிகேட் இருக்கும். அடுத்த திரும்ப வரும் I = I மைனஸ் ஆயிரும். அப்போ 3ன்னு உள்ள வேல்யூ 2 ஆயிரும். 2 ஆகிட்டு I = சைஸ் -1. அப்போ இங்கே என்ன ஆகும், 3ன்னு இருக்க வேல்யூ 2 ஆயிரும். I = 2ன்னு இருக்கும். 2ன்னு இருக்கும்போது கண்டிஷன் அதே தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதோட வேல்யூ > 2ன்னு இருக்குதா, அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். சரியா? அப்போ என்ன ஆகும், திரும்ப A ஆஃப் I + 1. அப்போ என்ன ஆகும், ஏயோட இப்போ ஐயோட வேல்யூ 2ல் இருக்குது. அப்போ என்ன, I + 1னா 3, A ஆஃப் 3, இங்கே ஏற்கனவே 4ங்கிற டூப்ளிகேட் வேல்யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணும், A ஆஃப் I + 1 = A ஆஃப் I. அதாவது A ஆஃப் 2ல் இருக்க வேல்யூவை நான் A ஆஃப் 3ல் கொடுக்கேன், அவ்வளோதான். அப்போ இங்கே 3 வந்துடும், இங்கேயே ஒரு 3 இருக்கும். சரி, ஓகே. அது நம்ம அதுக்கப்புறம் மாற்றும் போது இன்சர்ட் பண்ணும்போது மாற்றிக்கலாம். சரியா? இப்போ A ஆஃப் பொசிஷன் -1ன்னு இருக்குல்ல, பொசிஷன் -1னா என்னது, 3rd பொசிஷன்னு கொடுத்தேன். ஆனால் இங்கே என்னவா இருக்கணும், இங்கே வந்து பொசிஷன் மைனஸ் கொடுக்காம இருந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ பொசிஷன் -1ன்னா 3rd பொசிஷன் செகண்ட் இண்டெக்ஸுக்கு மாறிடும். அப்போ இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ் மாறிடும். செகண்ட் இண்டெக்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், இது என்ன செகண்ட், இங்கே தானே நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ நான் இங்கே வந்து நான் அந்த 2.5ன்னு சொல்லி வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் ஒரு வேளை சைஸுங்கிற வேல்யூ வச்சு நான் இங்கே ஆக்சஸ் பண்ணும்போதெல்லாம் I < சைஸ் அப்படி தானே கொடுக்கேன். கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் I < சைஸ்ன்னு தானே கொடுத்தேன். அப்போ இங்கே என்ன ஆகுது, சைஸோட வேல்யூ 4 எலமெண்ட் தான், சைஸுக்கு 4ன்னு தான் இருக்குது, 4 எலமெண்ட் தான் ஸ்டோர் பண்ணன்னு இருக்குது. ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, சைஸோட வேல்யூ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், 4ன்றது வந்து இப்போ 5 ஆயிரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், I < சைஸுன்னு கொடுக்கும்ப 0லேருந்து 4 வரையும் ஆக்சஸ் ஆகும். அப்போ 0லேருந்து 4 வரை தானே இருக்குது, அதுதான் இங்கே நான் சைஸ் ++ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், முடிஞ்சு, அவ்வளோதான். இது வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் இன்சர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, அரே ஓவர்ஃப்ளோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் வந்துடும், கோடை வந்து நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது.